அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். யார் ஒருவர் குர்ஆனின் ஒரே ஒரு எழுத்தை ஓதினாரோ அல்லாஹ் அவருக்கு 10 நன்மைகளை கொடுக்கிறான். அலிஃப் லாம் மீம். இது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. குர்ஆன்ல ஒரு எழுத்து ஓதுறதுக்கே அல்லாஹ் 10 மடங்கு நன்மை தரான். மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய கிருபையாளன்னு பார்த்தீங்களா? குர்ஆனை கற்று அதை ஓதுறவங்களுக்கு ஒரு கூலினா, அதை திக்கி ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் 2 மடங்கு கூலி கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆனை நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர் நல்லவர்களும் கண்ணியமிக்கவர்களுமான வானவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார். சிரமத்துடன் திக்கி ஓதுபவருக்கு 2 நற்கூலிகள் உண்டு. 2 நற்கூலி எதற்கு தெரியுமா? ஒரு கூலி அவர் ஓதியதற்காகவும், இன்னொரு கூலி அவர் சிரமத்துடன் ஓதுவதற்காகவும் அல்லாஹ் அந்த கூலியை கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் சிரமத்தோட குர்ஆன் ஓத கற்றுக்கிட்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம 4 பாடம் பார்த்துட்டோம். இதோட 5வது பாடத்தை பார்த்துடலாம். வாங்க பாடத்தை ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காஃப். காஃபுடைய மஹரஜ் பிறப்பிடம் நம்மளுடைய அடி நாவுடைய உயர்ந்த பகுதியிலிருந்து காஃப் என்ற எழுத்துடைய உச்சரிப்பு பிறக்கிறது. காஃப் காஃப். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து காஃப். காஃபுடைய மஹரஜ் பிறப்பிடம் நம்மளுடைய அடி நாவுடைய தாழ்ந்த பகுதியிலிருந்து காஃபுடைய உச்சரிப்பு வெளிப்படுகிறது. காஃபுடைய உச்சரிப்புக்கு சற்று முன்னதாகவே காஃபுடைய உச்சரிப்பு வெளிப்படுகிறது. காஃப் காஃப். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து லாம். லாமுடைய மஹரஜ் பிறப்பிடம் நாவின் நுனியிலிருந்தும் மேல் முரசிலிருந்தும் லாமுடைய உச்சரிப்பு வெளிப்படுகிறது. அதாவது நம்ம நாக்கினுடைய நுனி நமக்கு 2 கடவாய்ப்பல் இருக்கு இல்லையா, அதில் முதல் கடவாய்ப்பல்களுக்குள்ள மேலே உள்ள முரசில படும் பொழுது லாம் என்ற உச்சரிப்பு வெளிப்படுகிறது. லாம் லாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து மீம். மீமுடைய மஹரஜ் பிறப்பிடம் 2 உதடுகளின் காய்ந்த பகுதியிலிருந்து பிறக்கப்படுகிறது. அதாவது நம்மளுடைய 2 உதடு இருக்கு இல்லையா, அதோட வெளிப்பகுதியிலிருந்து தான் நம்மளோட மீம் என்ற உச்சரிப்பு வெளிப்படுகிறது. மீம் மீம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து நூன். நூன் என்ற எழுத்துடைய மஹரஜ் பிறப்பிடம் நுனி நாவின் பின்பகுதி மேல் வரிசை நடுப்பற்கள் நீரை தொடும் பொழுது அழுத்தமாக உச்சரிக்கப்படுகிறது. அதாவது சிங்கப்பற்களுக்கு மேலே உள்ள முரசுல அழுத்தமாக படும் பொழுது நூன் என்ற எழுத்துடைய உச்சரிப்பு வெளியாகிறது. நூன் நூன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து வாவ். வாவினுடைய மஹரஜ் பிறப்பிடம் அலிஃபுடைய மஹரஜ் பிறப்பிடம் மாதிரியே தொண்டைக்கும் வாய்க்கும் இடைப்பட்ட காலியான பகுதியிலிருந்து தான் வாவுடைய உச்சரிப்பு வெளியாகிறது. வாவை 2 உதடை குவித்து வைப்பது போல் உச்சரிக்க வேண்டும். வாவ் வாவ். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து ஹா. ஹாவுடைய மஹரஜ் பிறப்பிடம் தொண்டையுடைய அடிப்பாகத்திலிருந்து ஹா என்ற எழுத்துடைய உச்சரிப்பு வெளியாகிறது. ஹா ஹா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து ஹம்சா. ஹம்சாவுடைய மஹரஜ் பிறப்பிடம் ஹாவுடைய மஹரஜ் பிறப்பிடம் மாதிரியே தொண்டையினுடைய அடிப்பகுதியிலிருந்து ஹம்சா என்ற எழுத்து உச்சரிக்கப்படுகிறது. ஹம்சா ஹம்சா. அரபி மொழியிலேயே கடைசி எழுத்து யா. யாவுடைய மஹரஜ் பிறப்பிடம் அலிஃப் வாவ் போன்ற எழுத்துகளுடைய மஹரஜ் பிறப்பிடம் மாதிரியே தொண்டைக்கும் வாய்க்கும் இடைப்பட்ட காலியான இடத்திலிருந்து யாவுடைய உச்சரிப்பு வெளியாகிறது. யா யா.
அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நம்ம 5 பாடம் பார்த்தாச்சு. இன்ஷால்லா இந்த 5 பாடத்தில் உள்ள மஹரத் சட்டங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் இன்ஷால்லா வீட்டில் எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. முயற்சியை வந்து விட்டுறாதீங்க. வீட்டில் அடிக்கடி வந்து உச்சரித்து பார்த்துட்டே இருங்க. அடிக்கடி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு வந்து சரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரபி எழுத்துக்களை வந்து மனனம் செஞ்சுக்கோங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குர்ஆன் ஓதுவதற்கான பேசிக்கான அடிப்படையே இது மட்டும்தான். ஸோ இது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து ஈஸியாக கற்றுக்கிற முடியும். இதனை நம் உள்ளத்தில் பாதுகாப்பதும் ஓதச் செய்வதும் நம்முடைய பொறுப்பாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆனை நம் உள்ளத்தில் பதிய வைத்து சுலபமாக ஓதலாம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.